ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மைல்ஸ்டோன் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு அச்சீவர் ஸ்டோரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரத்துக்கான அச்சீவரை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வியூவர்ஸ், இந்த வாரம் மைல்ஸ்டோன் நிகழ்ச்சியில் அறிஞர் திரு அவை நடராஜன் அவர்களை சந்திக்கலாம். கடந்த வாரம் அவங்களுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த வகையில இந்த வாரம் அவங்கள சந்திக்கலாம். வாங்க. ஐயா, இந்த காலத்திலே வேலை தேடுவதுன்றது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க படிச்சு முடிச்ச காலத்துல உங்களுடைய வேலை தேடின அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தால் நான் சென்னைக்கு திரும்பினேன். திரும்பியதும் அப்போது வேலை இல்லை. பிறகு தியாகராசர் கல்லூரியிலேயே என் தந்தையார் வேண்டா வெறுப்போடு என்னை பணியில் சேர்த்தார். நான் பணியாற்றுகிற இடத்திலே நீயும் பணியாற்றுவதா என்றார். வேறு வழியில்லாமல் திக்குமுக்காடினேன். அருமை நண்பர்களே, தோற்பது என்பது வாழ்க்கையில் இயல்புதான். எனவே தோற்பதை எண்ணிக்கொண்டிருப்பதை விட இந்த தோல்வியை எப்படி தாண்டுவது? தடைக்கற்கள் உண்டென்றாலும் தடந்தோள் உண்டு எனச் சிரித்தாய். இடையூறு பலதூறு வந்தாலும் அந்த தடைகளை தாண்ட வேண்டும் என்ற மனத்திட்பம் இருந்தால் போதும் என்ற வகையிலும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், என்னுடைய துணைவியார் அப்போது சென்னையில் இருக்கிறார் என்பதனால் அவரை கண்டு பேச வேண்டும், இன்னும் திருமணம் ஆகவில்லை என்பதனால் சென்னைக்கு எப்படியாவது சேர வேண்டும் என்று நினைத்தேன். சென்னையில் நான் எப்படி சேர்ந்தேன் தெரியுமா? மனம் சோர்ந்திருந்த நாள் கோவையில் சன்மார்க்க சங்கத்தில் வள்ளற் பெருமான் நூற்றாண்டு விழாவை அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்கள் நடத்துகிறார்கள். அப்போது கீதா போதகர் என்றும் அருட்பா அரசு என்றும் பாராட்ட பெற்ற கிருதாரி பிரசாத் அவர்கள் என்னை எங்கோ நான் அங்கங்கே அப்போதே பேசிக்கொண்டிருந்தேன். நான் 55 எல்லா கல்லூரிகளுக்கும் சென்று பேசுவேன். அந்த ஆர்வத்தில் என்னை அழைத்தார்கள். கோவையில் நண்பகல் 1 மணிக்கு பேசினேன். அருட்செல்வர் அமர்ந்திருந்தார். முன்னாள் முதலமைச்சராக திகழ்ந்த உத்தவர் ஓமந்தூரார் என் அருகிலே இருந்தார். நான் பேசினேன். அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை தந்தது. எப்படிப்பட்ட மாற்றத்தை தந்தது என்றால், நாங்கள் தொடங்க போகிற ராமலிங்கர் பணிமன்றத்தில் பணியாற்ற நீங்கள் நாளையே சென்னை வரலாம் என்று எனக்கு வாழ்வு தந்தவர் அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்கள். நன்றி ஐயா. தமிழக அரசின் செய்தித்துறையில் துணை இயக்குனர் பதவி உங்களுக்கு கிடைக்க பெற்றது. அதனுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கிறீங்களா? நான் சென்னைக்கு வந்த பிறகு ராமலிங்கர் பணிமன்றத்தின் செயலாளர் என்ற வகையில் எத்தனை பெருமக்களோடு பழகினேன். அறிஞர்கள் என்ற வகையில் எல்லா கட்சி தலைவர்களோடும் நான் நெருங்கி பழகினேன். நான் ஒன்று சொல்ல வேண்டும். நான் மாணவனாக இருந்த போதே எனக்கு தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை தெரியும். நான் மாணவனாக இருந்த போதே புரட்சி தலைவர் என் மீது பரிவு காட்டியவர். நான் மாணவர் மன்ற தலைவராக இருந்து ஒரு கடிதம் தந்ததை கொண்டு உடனே அந்த கல்லூரி மாணவருக்கு வேண்டிய சம்பளத் தொகையை கட்டுவித்த பொன்மர செம்மனையும் இப்போது எண்ணுகிறேன். இந்த வகையில் ராமலிங்கர் பணிமன்றத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் இருந்த பிறகுதான் தமிழ்துறைக்கு ஏதாவது ஒன்று நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஒரு கல்லூரி விடாமல் நடந்தேன். கிடைக்கவே இல்லை. தோல்வி பாருங்கள். இது தோல்விதானா என்று எண்ணிக்கொண்டிருந்த போது நான் எல்லா நிறுவனங்களுக்கும் விண்ணப்பித்தேன்.
நான் விண்ணப்பம் அனுப்பிய கல்லூரிகளோ அல்லது நிறுவனங்களோ என்னை வந்து பேச அழைத்தார்களே தவிர பணி தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். சரி, இதுதான் ராமலிங்கர் பணிமன்றமே நமக்கு வாழ்வு என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு வாய்ப்பாக நான் என்னுடைய வேண்டுகோளை கருதி உடனடியாக என்னை பணியில் செய்தித்துறையின் துணை இயக்குநராக தமிழக அரசில் சேர்த்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள்தான். அவருடைய உரைநடையும் அவருடைய கவிதை நறுக்கையும் வைரம் போன்ற வசனங்களையும் சொல்லி சொல்லி பழகிய வாய் என்ற வகையில் அவர் இந்த பணி தந்தவுடனே அருட்செல்வரிடத்தில் மெல்ல போய் பணிந்து நான் அரசு பணிக்கு போகிறேன் என்ற போது விடுவிக்க மனமில்லாமல் சென்று வருக, எந்த நேரத்திலும் நீங்கள் திரும்பி வரலாம் என்று அனுப்பினார்கள். ஐயா, ஒப்பற்ற கலைஞர் புரட்சி தலைவருடைய நீங்க பழகின அனுபவங்களை எங்களுடைய ராஜ் மியூசிக் வியூவர்ஸ்க்காக ஷேர் பண்றீங்களா? புரட்சி தலைவர் அவர்கள் என்னை மிக நன்றாக அறிந்தவர். நான் மொழிபெயர்ப்புத்துறை இயக்குநராக இருந்த போதே தெரிந்தவர். நான் அந்த பணியில் சேர்ந்த போதே அவரிடத்தில் சொல்லிவிட்டுத்தான் வந்தேன். அவர் பதவியேற்ற போது தலைமைச் செயலகமே அப்படியே குலுங்கியது. அவரை காண்பதற்கு மக்கள் வெள்ளம் திரண்டது. அலுவலர்கள், உயர் அலுவலர்கள் எல்லாம் நின்றபோது நானும் கைகட்டி நின்றேன். இங்கதான் இருக்கிறீர்களா என்று தோளில் ஒரு தட்டு தட்டினார். நல்ல வேளை, அவர் தட்டிய வேகத்தில் தோள் முறிந்திருக்க வேண்டும். பிறகு பாருங்கள், ஒரு 6 மாதம் அவர் எதற்குமே என்னை அழைப்பதும் இல்லை. அவருடைய கோப்பையே நான் மொழியாக்கம் செய்து அனுப்பினாலும் கூட அவர் ஒருபுறமும் பார்த்ததில்லை. நான் காத்துக்கொண்டே இருந்தேன். ஒருவேளை நம் மீது அவருக்கு அன்புதானே தவிர கோபம் வராதே. ஒருவேளை நம்மை பற்றி பிறர் ஏதாவது சொல்லி இருப்பார்களோ அல்லது என்னவோ, அப்படியெல்லாம் கூட நினைக்க முடியாது. என்னை பற்றி இதுவரையில் யாரும் எவரிடத்தில் எதையும் கோள் சொல்வது என்கிற கருத்துக்கு நான் இடம் தந்தது இல்லை. 6 திங்கள் கழித்து ஒரு நாள் என்னை அழைத்தார். நான் எப்பவே கைகட்டி நின்று அண்ணான் தான் கூப்பிடுவேன். நான் கூப்பிடலன்னா துரை வரக்கூடாதா என்று கேட்டார். என்ன அறியாமல் கண் கலங்கி விட்டது. இல்லைன்னா நான் எப்படின்னா வந்து உங்களை பார்க்க முடியும். ஏன் பார்க்கக்கூடாது? நான் ஒன்றுமே சொல்லி நான் வணங்கி விட்டு அண்ணனுக்கு ஓய்வு நேரம் ஏதாவது கிடைக்குமானால் நான் காத்து கொண்டிருக்கிறேன் எந்த நேரத்திலும் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஐயா, தமிழக அரசு உங்களுக்கு தொடர்ந்து பல பதவிகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில அரசு செயலாளராகவும் நீங்க இருந்தீங்க. அந்த அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? வேங்கட சுப்பிரமணியம் என்ற ஒரு பெருந்தகை கல்வித்துறையின் தலைவராக இருந்தவர். அவர் இடத்திலே சொன்னார், துணிந்து கேள், அரசு செயலாளர் என்ற பொறுப்பை தாருங்கள். தமிழ் வளர்ச்சியின் தொடர்பாக ஒரு 10 துறைகள் இருக்கின்றன. அந்த 10 துறைகளையும் ஒரு துறையாக்கி அரசு செயலாளர் என்று கேளுங்கள். சட்டத்துறையில் அப்படி செயலாளர் தருகிறார்கள். மைய அரசில் அணு ஆராய்ச்சி துறைக்கு அப்படி செயலாளர் உண்டு. இது விதி விலக்கல்ல, ஒரு மதி விளக்கத்துக்கு பயன்படும் என்று சொன்னார். நான் இதை சொன்னவுடனே கேட்டார், சொன்னதையெல்லாம் எழுதி கொடுங்கள்னார்.
வெள்ளிக்கிழமை என்று நினைக்கிறேன். அதை வாங்கிக் கொண்டு நம்முடைய இணையமைச்சரை பார்த்து சொன்னார், திங்கட்கிழமை 11 மணிக்கு நான் உங்களுக்கு விடை சொல்கிறேன், நான் தில்லி செல்கிறேன் என்றார். நம்புகிறீர்களா? திங்கட்கிழமை 11 மணிக்கு எனக்கு தொலைபேசி வந்தது, வீட்டு தொலைபேசி. என்ன செயலாளர், எப்படி இருக்கிறீர்கள்னு கேட்டார். நான் உடனே தோட்டத்துக்கு ஓடினேன். நீங்களே தலைமைச் செயலாளர் சொக்கலிங்கம் அவர்களிடத்திலே போய் சொல்லி அதற்குரிய ஆணையை இப்போதே பெறுங்கள் என்று தந்தார். அப்படித்தான் நான் அரசு செயலாளரானேன். ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க, மிகவும் நன்றி. நீங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல துணைவேந்தரா இருந்த அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்றீங்களா? நான் அரசு செயலாளராக தொடர்ந்த நேரத்தில் தான் இன்றைய முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் அப்போது முதலமைச்சராக வந்திருந்தார்கள். நான் தமிழ் வளர்ச்சித்துறையின் கோப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு காணும் போதெல்லாம் அவர்கள் என்னை கண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் என்னை அழைத்து சொன்னார்கள், தமிழ் பல்கலைக்கழகத்தை எப்படியாவது செம்மையாக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், நீங்கள் நாளையே துணைவேந்தராக செல்லலாம் என்றார்கள். பாருங்கள், அப்படி உடனே துணைவேந்தராக செல்லலாம் என்று சொல்ல முடியாது. அதற்கென்று ஒரு குழு அமைத்து அந்த குழுவில் 3 பெயர்கள் தெரிவு செய்து, அந்த தெரிவு செய்த பெயர்கள் ஆளுநருக்கு சென்று ஆளுநர் அந்த பெயரை குறித்த பிறகு வரும். ஆனால் ஆட்சி திண்மையினுடைய ஒரு அடையாளம் என்றால் அவர்கள் சொன்னார்கள், சொன்னது அப்படியே உடனே நடந்தது. அப்படித்தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு நான் சென்று சேர்ந்தேன். தமிழ் பல்கலைக்கழகம் என்பது ஒரு தனி மொழியினுடைய செம்மைக்காக தமிழோடு தொடர்புடைய ஒரு 20க்கு மேற்பட்ட துறைகளை கண்ட ஒரு உயர்ந்து ஓங்கிய பல்கலைக்கழகம். அறிஞர் பெருமக்கள் பலர் துணைவேந்தர்களாக இருந்திருக்கிறார்கள். தமிழ் இலக்கிய உலகின் மணிவிளக்கு என்று நான் மகிழ்ந்து பாராட்டுகின்ற வி.ஐ. சுப்பிரமணியம் அவர்கள், பின்னர் அகஸ்தியலிங்கம் அவர்கள், அண்ணாமலை பல்கலைக்கழக பெரும் பேராசிரியர், சென்னை பல்கலைக்கழக பெரும் பேராசிரியர் சி. பாலசுப்பிரமணியம் அவர்கள் என்ற வரிசைக்கு பிறகு நான் அந்த பொறுப்பில் இருந்தேன். 3 ஆண்டுகளை பல்கலைக்கழகத்தை மகிழ்ச்சியாக வைத்திருந்தேன் என்று ஒன்று சொல்லி, நான் நேரமின்மையால் அதனை நெடுந்து வளர்க்க விரும்பவில்லை. நண்பர்களே, நெஞ்சை விட்டு அகராத தஞ்சையில் இருந்து திரும்பியதும் நாடுகளுக்கு அங்கங்கே சென்று வழக்கமாக வாய் திறந்தால் பேசுவதே வழக்கம் என்ற வகையில் மேடை வாழ்க்கையே போதும் என்று இருந்தேன். எனக்கு ஒரு பெரிய குறை இருக்கிறது. என்னால் 3 பக்கம் எழுத முடியாது. என் விரலால் எழுதவே முடியாது. அது எப்படியோ நான் வளர்த்து கொண்ட நோய் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் பேசுகிற அளவுக்கு என்னால் எழுத முடியாமல் போயிற்று. என்னுடைய தந்தையார் விரல் நோக ஒரு நாளைக்கு 100 பக்கங்கள் எழுதுவார். ஒருவேளை தந்தையார் எழுதியதை பார்த்துத்தான் ஒருவேளை மகனுக்கு சலிப்பு வந்ததோ என்னவோ, என்னால் எழுத முடியவில்லை. ஒரு நூல் எழுதுவதற்குள் அப்பா எனக்கு உயிரே போய்விடும் என்ற அளவுக்கு இருந்தேன். அது ஒரு பெரிய குறை எனக்கு. ஐயா, இவ்வளவு நேரம் உங்களுடைய வேலை மற்றும் உங்களுடைய பதவிகளை பத்தி எங்களோட மனமார்ந்து பகிர்ந்துகிட்டு இருந்தீங்க. அந்த வகையில இப்போ உங்களுடைய துணைவியார் மற்றும் குடும்பத்தினர் பத்தி எங்களுக்கு தெரிவிக்கிறீங்களா? என்னுடைய துணைவியாரை பற்றி நான் மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டும். நான் விரும்பிய பெண்ணையே மணந்து கொண்டவர்.
எங்கள் திருமணம் காதல் மணம் என்று சொன்னாலும் கூட குறையில்லை. காரணம், ஒரு வழியில் சுற்றி வந்தால் அத்தை மகளை நான் மணந்திருக்கிறேன் என்கிற மகிழ்ச்சி. என்னை விட கல்வி திறரும் அறிவாற்றலும் நிரம்பிய துணைவியார் என்பது எனக்கு பெருமிதம். எனக்கு தமிழ்தான் தெரியும். என் மனைவிக்கு எது தெரியாது என்று சொல்ல முடியாது. நான் ஒரு முறை சொன்னேன், என் மனைவி ஒரு முறை விமானத்தை உற்று பார்த்தால் அடுத்த முறை விமானத்தையே செலுத்துகிற திறம் பெற்று விடுவார்கள். அவர்கள் தொட்ட துறை எதுவும் துலங்காமல் இருந்ததில்லை. குழந்தை மருத்துவத்தில் புகழ்பெற்று திகழ்ந்து மதுரை மருத்துவக் கல்லூரியில் முதல்வராகவே திகழ்ந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். எனக்கு 3 பேருமே ஆண் மக்களாக பிறந்திருக்கிறார்கள். எனக்கு அது ஒரு தோல்விதான். நான் ஒரு பெண்மகளாவது பிறந்திருக்க வேண்டுமே என்று. காரணம், ஆண் மக்கள் 3 வேறொரு வீட்டுக்குத்தான் நாம் தருவது போலத்தான் இருக்கிறது. என்னுடைய மக்களில் தாயைப் போலவே முதல் மகன் கண்ணனும் ஒரு மருத்துவரையே மணந்து ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பன் மாநகரில் வாழ்கிறார். என்னுடைய 3ஆம் மகனோ பரதன் என்ற பெயர். அவனுக்கு கண்ணன் என்று பெயர், இவனுக்கு பரதன் என்று பெயர். பரதன் என்று சொன்னால் ஏன் பேர் வைத்தீர்கள் என்பார்கள். பரதன் என்றால் தாங்குபவன் என்று பொருள். 2வது, அண்ணாவுக்கு புறப்பெயர் பரதன் என்று வைத்து எழுதினார். அப்போது அண்ணாவை கேட்டபோது, ஏன் பரதன் என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, எனக்கு தலைவர் ராமசாமி தானே. அந்த வகையிலே பரதன் என்ற பெயரில் எனக்கு ரொம்பவும் ஒரு பங்கமில் குளத்து பரத நம்பி, 1000 ராமர் நின்கீழ் ஆவரோ என்ற தொடரை பார்க்கும் போது அவருக்கு பரதன் என்று வைத்தேன். 2ஆம் மகனை பற்றி சொல்ல வேண்டும். என்னை விட சிவந்த மேனியாகவும் பார்க்கிறவர்கள் பலருக்கு நீங்கள் அவ்வை மகன் என்று சொல்லாமலேயே தெரிகிற அளவுக்கு ஆர்வம் ததும்ப விளங்குகிற அருள் அவனுக்கு ஆங்கில திறம் உண்டு. நான் தான் வலியுறுத்தி 2 பேரும் மருத்துவர்களாகிவிட்டார்கள், எனக்கென்று நீ தமிழ் படி என்று நான் தள்ளி தமிழ் படிக்க வைத்தேன். அவனும் விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் முதுகலை முடித்தான். அவன் முதுகலை முடிக்கும் பொழுதே ஒரு பணியில் சேர்ந்து விட்டான். அவனுடைய தனி ஆற்றலால் ஒரு விளம்பரத்துறைக்கு துணைத் தலைவராகவே விளங்கினான். பிறகு நான் வலியுறுத்தியதால் அவன் எம்லிட் பட்டம் பெற்றான். பிறகு அவன் தில்லி மாநகரிலேயே பணியேற்றியிருந்ததனால் தில்லி பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கே பதிவு செய்து கொண்ட தலைப்பு ஷேக்ஸ்பியர் நாடக தமிழ் மொழிபெயர்ப்பு என்ற தலைப்பில் ஒரு நுணுக்கமான ஆய்வை ஆங்கிலத்திலேயே எழுதினான். அந்த வகையில் தமிழ் கல்வியெல்லாம் பயின்ற பிறகு அவன் திருமணம் என்ற வகையில் மூத்த மகனுக்கும் 3ஆம் மகனுக்கும் மருத்துவர்களே மணந்து கொண்டது போல இவனுடைய துணைவியாரும் வாணி என்பவர் பொறியியலில் வல்லவர், அதுவும் இந்த தகவல் தொழில்நுட்பத் துறையில் தலைமை தாங்குபவர். அதனால் அவர் பல நாடுகளுக்கு செல்லுகிற வாய்ப்பு இருந்ததனால் அருள் தன்னுடைய பணியில் இருந்தபடியே அவன் செல்லாத நாடுகள் இல்லை. லண்டன் மாநகரத்திலேயே தங்கிவிடுவார்களோ என்ற அச்சம் எனக்கு வந்ததாலும் நான் அப்போது கேட்டேன். 2 பிள்ளைகளும் இல்லை, இவன் என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய தமிழ் தகுதியை கல்வி பட்டங்களை கருதி பார்த்து என்னை எப்படி திடும் என்று மொழிபெயர்ப்புத்துறை இயக்கத்துகள் சேர்த்தீர்களோ அதுபோல அவனையும் கருதி பார்க்க வேண்டும் என்று நான் வேண்டினேன். வேண்டியதனால் அப்போதைய முதலமைச்சர் வழங்கிய பரிசுதான் அவன் மொழிபெயர்ப்புத்துறை இயக்குநராக திகழ்கிறான். எனவே எனக்கு எந்த குறையும் இல்லை.
என ஈன்ற தந்தைக்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திரகளவு நலவேறும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற தொடரையே சொல்லி தமிழ் உண்டு, தமிழ் உண்டு, தமிழ் மக்கள் உண்டு, நாளும் தமிழுக்கு செய்வோம் நல்ல தொண்டு என்று என் வாழ்க்கையில் விரைந்த ஒரு ஓட்டத்தில் எனக்கு நிறைந்த கருத்துக்களை முறையாக சொல்லியிருப்பேனோ என்ற ஐயத்திலேயே என் கருத்தை முடித்துக் கொள்கிறேன். என்ன வியூவர்ஸ், இவ்வளவு நேரம் அறிஞர் திரு அவை நடராஜன் அவர்களுடைய அச்சீவர் ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும். இதே போல உங்களை நெக்ஸ்ட் வீக் இன்னொரு அச்சீவர் ஸ்டோரியோட மைல்ஸ்டோன் நிகழ்ச்சியில மீட் பண்ற வரைக்கும் until this, take care and bye bye from சௌமியா.